வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜஸ்தானி ஸ்டைல்ல 5 விதமான பருப்பு வச்சு ஒரு தால் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல 5 விதமான பருப்பு சேர்த்துக்கோ. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு உடைச்சது அதை சேர்த்துலாம். பச்சை பயிறு உடைச்சது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருவோம். மைசூர் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துருவோம். இதுக்கு தண்ணி விட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 600 ml தண்ணி விட்டுப்போம். இதுக்கு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு அடுப்புல ஏத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 5 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் ஆயிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்துட்டு பொடிசா நறுக்கின்னு சேர்த்துட்டு அதை வதக்கின்றுவோம். தக்காளி 1 அதையும் சேர்த்துட்டு வதக்கின்றலாம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஹீப்படா சேர்த்துப்போம். தனியா பொடி 1/2 ஸ்பூன், சீரக பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கசூரி மேத்தியை இது மாதிரி கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதுக்கு 100 ml தண்ணி விட்டு கலந்து விட்டுருவோம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வதங்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இப்போ வெந்த பருப்பை சேர்த்துருவோம். கலந்து விட்டுலாம். இதுக்கு ஒரு 100 ml தண்ணி விட்டுப்போம். கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கலந்து விட்டுறோம். நம்ம இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ஈவன் சாதத்து கூட டாப் கிளாஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.